வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம மாம்பழ கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தா அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 சின்ன சைஸ் மாம்பழம், 1/4 கப் ரவா, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூ. இது ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலர் தேவை அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி பருப்பு, 1/2 கப் சர்க்கரை. மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்னா 1/2 கப் சர்க்கரை சேர்த்தா போதும். இல்லைனா 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணீர், நெய் தேவையான அளவு. மாம்பழத்துள்ள தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக நம்ம நறுக்கி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அது நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ரவை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை ஜஸ்ட்டு நெய்யில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட ஆரம்பிச்சிடலாம் ரவை குக் ஆகிறதுக்கு. இல்லை அப்படின்னா ரவையை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரவை சேர்த்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். நம்ம ஒரு 15 நிமிஷம் தான் எடுக்கும் செய்கிறதுக்கு. அதனால் குயிக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். இந்த மாம்பழ சீசனில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கேசரியோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ரவை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். ரவை நல்லா குக் ஆகட்டும். ரவை நல்லா குக் ஆனால் தான் அந்த கேசரியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டலாம். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா கூடுதலாக சேர்த்துக்கலாம். மாம்பழம் வந்து ரொம்பவே இனிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் 1/2 கப் சேர்த்தா போதும். இல்லைனா 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நல்ல இனிப்பாக கேசரி வேணுன்றவங்க 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த மாம்பழ விழுது சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து இதில் மாம்பழம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டால் பிடிக்கும் அப்படின்னா சின்ன சின்ன துண்டாகவும் நறுக்கி போட்டுக்கலாம். இந்த விழுதையும் சேர்த்துட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்ட பீசஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் இந்த குங்குமப்பூ சேர்த்துடலாம். குங்குமப்பூவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நெக்ஸ்ட் இதில் 2 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இது கேசரிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேவையான அளவு நெய் சேர்த்து நம்ம முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த கேசரியில் வந்து நீங்கள் சாப்பிட்றப்போ இந்த முந்திரி பருப்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இது நீங்கள் இப்படியே சேர்த்துக்கலாம், இல்லை சின்ன சின்ன துண்டாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதனால் லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக சிவக்கிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அந்த கேசரிக்குள்ளே ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம 2 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான மாம்பழ கேசரி ரெடி ஆயிரும். இதனால் சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் கூலாகவும் சாப்பிட்டு பார்க்கலாம். கூலாக சாப்பிட்றத விட நல்லா சுட சுட சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு சுவையான மாம்பழ கேசரி தயார். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.